ஹலோ, வெல்கம் டு மை சேனல். என்னோடய பேர் தமிழரசி ராஜேந்திரன். இந்த சேனலில் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி என்கிட்ட வேறு ஒரு சேனல் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நல்ல வியூஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் டியூ டு சம் இஷ்யூஸ் என்னால் அந்த சேனலில் இதுக்கு மேலே வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. சரி ஓகே, நான் இப்போ புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்னோடய வீடியோஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த டைம் வந்துட்டு வேறு யாருக்கும் என்னோடய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ், பழைய சப்ஸ்கிரைபர்ஸ், நான் யார்கிட்டையுமே வந்துட்டு கேட்கல இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. இந்த வீடியோ ஒருவேளை நீங்களாக உங்களோட ஃபீடில் பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் பேசுகிறது பிடிச்சிருக்கு, என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் மூலமாக நாங்களும் வளர்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஆர்கானிக்காகவே போட்டும் எந்த அளவுக்கு வியூஸ் வருது, எந்த அளவுக்கு சப்போர்ட்டர்ஸ் வராங்க, நம்ம பேசுகிறதும் சிலருக்கு பிடிச்சிருக்கா, நம்ம உண்மையாகவே பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரொம்ப ரேண்டமாக யாருக்குமே வந்துட்டு இந்த சேனல் பற்றின லிங்க்கோ எதுவுமே நான் அனுப்பலை. ஸோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். இப்போது வீடியோஸ்குள்ளே போகலாம். என்னோடய பேர் வந்து சொல்லிட்டேன் ஆல்ரெடி, தமிழரசி. என்னோடய ஹஸ்பண்ட் பேர் வந்து சங்கர். நாங்கள் 2 பேருமே வந்துட்டு ஒர்க்கிங் தான். வி ஆர் லிவிங் இன் அ ஸ்மால் வில்லேஜ் இன் மதுரை. என் ஹஸ்பண்ட் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேஸ்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீட்டிலேருந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. நானும் ஒர்க்கிங் தான். எங்களுக்கு 2.5 வயசில் ஒரு அழகான க்யூட் பாய் இருக்கான். அவனோட பேர் வந்து அஷ்ரித். ஸோ இந்த சேனல் இஸ் ஆல் அபவுட் அஸ். எங்களோட லைஃப் ஸ்டைல், எங்களோட ஒர்க்கிங் கல்ச்சர், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான வீடியோஸ் தான் வரப்போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போது பார்த்திங்கன்னா நான் ஒரு சண்டே, இன்றைக்கி வந்துட்டு தை அமாவாசை. இந்த சண்டேகளில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ தான் நான் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங் நான் எந்திரிச்சதுமே நான் என்னோடய ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி 2 நாளாக வந்துட்டு பொங்கலுக்கு சரியான வேலைங்க, பயங்கரமான வேலை. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. மார்னிங் எந்திரிச்ச உடனே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நீ வந்துட்டு க்ளீனிங்லாம் பண்ணி கொடுத்துரு, எனக்கு குக்கிங்கெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாத்திரங்கள் நிறைய இருந்துச்சு, அதனால நானே விளக்கிட்டேன். நேற்று ஒரே ஒரு நாள் தாங்க வெளியில் கொஞ்சம் கோவில் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், அப்புறம் பாத்திரம் விளக்கலான்னு விட்டு வச்சது. பார்த்திங்களா, இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு ஒரு நாள் விளக்காததுக்கு. டெய்லி 3 டைம்ஸ் பாத்திரம் விளக்கிட்டுருக்கேன். ஒரே ஒரு நாள் விட்டு வச்சதுக்கு இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு. இது அத்தனையும் எனக்கு விளக்கி முடிக்கவே 1 hour ஆயிடுச்சு. நான் விளக்கி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சாம்பார் ரெசிபி பார்த்து அவங்க வந்து நான் குக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் கூட இவ்வளோ அழகாக வெங்காயம் பூண்டு எல்லாம் உரிக்க மாட்டேன். டக்கு 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 டக்குன்னு கைக்கு வருது, நான் உரிச்சிட்டு எத்தனை பூண்டு இருக்கோ அத்தனை போட்டுருவேன். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, ஒரு யூடியூப் சேனலில் பார்க்குறாங்க, ஒரு 10 பூண்டு எடுத்துக்கோங்க அப்படின்னாங்கன்னா கரெக்டாக 10 பூண்டு எடுப்பாங்க. நான் அப்படிலாம் இல்லை, எத்தனை பூண்டு உட்காந்து நம்ம உரிச்சிக்கிட்டு இருக்க முடியும் கையில் அப்படின்னு சொல்லிட்டு 2 பூண்டு எடுத்து நான் உரிச்சிட்டு போட்டு விட்டுருவேன். ஆனால் அவங்க அப்படி இல்லை, இவ்வளோ ஸ்பூன் தான் மஞ்சள் தூள் போடணும், அவ்வளோ ஸ்பூன் தான் போடுவாங்க. இவ்வளோ பூண்டு போடுங்கன்னா அத்தனை பூண்டையும் உட்காந்து உரிப்பாங்க. இத்தனை வெங்காயம் போடுங்கன்னா அத்தனை வெங்காயத்தையும் உரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அழகாக எல்லாத்தையும் கட் பண்ணி அவங்க குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த மீன் டைமில் நான் என்னோடய குட்டி வீட்டு தோட்டம் இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில். அந்த கார்டனுக்குள்ளே வந்துட்டு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அழகாக பூத்து இருந்துச்சு. மார்னிங் இருந்து நான் வரவே இல்லை கார்டன் சைடு, இப்போ தான் வரேன். செம்பருத்தி வந்துட்டு ஹைப்ரிட் செம்பருத்தி ரொம்ப அழகாக பூத்து இருந்துச்சு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கனகாம்பரமும் கூட இருக்குது. கனகாம்பரமும் அழகாக பூத்து இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அகைன் நான் ஒர்க்குக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். What are you doing? Hi Sambara. Mama. இன்னைக்கு என்ன நீங்க சமைக்கிறீங்க? தலையெழுத்தா? ஒரு நாள் வைஃப் உடம்பு சரியில்லாதனால சமைக்கிறீங்க. குக்கிங்லாம் தெரியுமா முன்னாடியே? என்னெல்லாம் நல்லா சமைப்பீங்க? மட்டன் எப்படி தான் மட்டன் சமைப்பீங்களோ அது ஓகே ஃபைன். வேறு ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம்
வச்சு பல நாள் ஆச்சே கத்திரிக்காய் குழம்புலாம். சாப்பாடு வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அடுப்பு கொஞ்சம் இறக்கி வைங்க. வெந்துருச்சு படிச்சிடலாம். எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும். சாம்பாரா? ஓ அப்படி இல்லைண்ணா? ஃபைன் ஃபைன். வெங்காய சாம்பார் நல்லா வருமா? ஓ அப்போ அவங்க வீடியோஸ் பார்த்து தான் சமைச்சிட்டு இருக்கீங்க. இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் அபியோட சேனல். சார் என்ன சமைச்சாலும் அவங்க வீடியோஸ் பார்த்துட்டு தான் சமைப்பாங்க. ஃபைன் ஃபைன். ஃபுல் ரெசிபி அவ்வளோதான். அப்போ ஒரே ரெசிபி வச்சுட்டு நீ ஊரையை மாற்றிட்டு இருக்க. மட்டன் வைப்பேன், சிக்கன் வைப்பேன்னு. அதுவும் கரெக்ட் தான். என் ஹஸ்பண்டுக்கு குக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவங்க வந்துட்டு எப்போவுமே அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ஒரு பெரிய செஃப்பாக இருக்க வேண்டியவன், என்னை இப்படி ஆக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி விளையாட்டாக சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்க குக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் அவங்க பண்ணுவாங்க. நான் கூட வந்துட்டு ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் எடுத்து போட்டு கொஞ்சம் மசாலா கூட போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அவங்க ரொம்ப கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு சாம்பார் வைக்கிறதே அவ்வளோ நேரம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி ரசித்து சாம்பார் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்ப்போம் இன்றைக்கி எப்படி சாம்பார் வருதுன்னு நான் சொல்கிறேன். என்ன நம்பிக்கையில் சொல்கிறேன்? எத்தனை நாள் நான் டேஸ்ட்டாக சாம்பார் வச்சு கொடுத்துருக்கேன் உனக்கு. என்னடா அர்த்தம்? சரிப்பா. பருப்பு இந்த இப்படி கடையணும். நீ என்ன பருப்பு வைக்கிறிய அப்படியே முழுசாக இருக்கும். சாம்பார் தனியாக இருக்கும், தண்ணி தனியாக இருக்கும், பருப்பு தனியாக இருக்கும், காய்கறி தனியாக இருக்கும். என்னைக்கோ ஒரு நாள் ஆடிக்கு ஒரு தடவை அம்மாவாசைக்கு ஒரு தடவை சாம்பார் வச்சுட்டு நீ பேசுகிற பேச்சு இருக்கு பார்த்தியா? செஃப்பாக இருக்கலாம். இப்படி தாங்க என்றைக்கோ ஒரு நாள் வந்துட்டு குக் பண்ணுறதுக்கு கிச்சனுக்குள்ளே வந்துட்டு நம்ம டெய்லி சமைச்சு கொடுத்துட்ருப்போம். ஏன்னா நம்ம பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவங்க பண்ணுற ஃபுட்டு மட்டும்தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வேறு பேசிப்பாங்க. இது எங்கள் வீட்டில் மட்டும்தான் நடக்குதா இல்லை உங்கள் வீட்டில் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு நாள் சமைச்சிட்டாங்க இல்லையா, நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அடுத்த ஒரு மாதத்தில் எத்தனை தடவை நான் அன்றைக்கி சாம்பார் வச்சு கொடுத்தேன்ல எப்படி இருந்துச்சு, நான் அன்றைக்கி சாம்பார் வச்சு கொடுத்தேன்ல எப்படி இருந்துச்சு சொல்லுவாங்க தெரியுமா? அடிக்கடி சொல்லுவாங்க. இனிமேல் இதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் என் காதில். அவ்வளோதாங்க. ஒரு மணி நேரம் தான் இந்த சிங்க்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுக்குள்ளே அடுத்து பாத்திரம் விழுந்துருச்சு. இந்த மாதிரி பாத்திரம் விழுகிறது மட்டும்தான் வெயிட் பண்ணணும். அடுத்தடுத்து அச்சய பாத்திரம் மாதிரி பாத்திரம் விழுந்துக்கிட்டே இருக்குங்க. இது ஒரு ரொட்டீனாகவே போயிட்டுருக்கு. பாத்திரம் விளக்கணும், சமைக்கணும், சமைக்கணும், பாத்திரம் விளக்கணும், பாத்திரம் விளக்கணும், சமைக்கணும். இப்படியே தான் உங்களுக்குமே லைஃப் போயிட்டுருக்கா? இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியல.
ஹஸ்பண்ட் குக்கிங்கில் மற்ற எல்லா விஷயம் பண்ணிடுவாங்க. ஆனால் தாளிக்கிறது அப்படின்னு மட்டும் வந்துட்டா ஒரு காமெடி பண்ணுவாங்க பாருங்கள். இவ்வளோ நேரம் எவ்வளோ பேச்சு பேசுனாங்க என்கிட்ட. இவ்வளோ நேரம் வந்துட்டு என்னை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. நீ வைக்கிற பருப்புலாம் வந்து தனித்தனியாக இருக்கும், நான் வைக்கிற பருப்பு பார்த்தியா நெய் மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், ஒரு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு இந்த மனுஷன் பண்ணுற பாடை ஒரு குழந்தை கூட அழகாக தாளிச்சிடும் போல். ஆனால் எப்போவுமே தாளிக்கிறதுக்கு மட்டும் இப்படி தான் படாத பாடுபடுவாங்க. பாவம். ஆனால் அந்த டைமில் கொஞ்சம் பாவமாக தான் இருக்க தான் செய்யுது. ஸோ ஃபைனலாக வந்து தாளிச்சு எல்லாம் வடித்து ஊற்றியாச்சு. சாம்பார் இப்போ ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. சாப்பாடு சாப்பிட்டு இவ்வளோ பேச்சு பேசுனாங்க. அப்படி என்ன தான் அந்த சாம்பாரில் இருக்குன்னு நான் இன்றைக்கி பார்க்க தான் போகிறேன். பார்த்துட்டு அப்புறமா அவங்ககிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஃபைனலாக சாம்பாரில் தூவ கொத்தமல்லி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி, நான் என்னோடய குட்டி கார்டனில் இருக்க குட்டியோண்டு கொத்தமல்லி, அங்கங்கே முளைச்சிருக்க கொத்தமல்லி, அதில் போய் ஏதாச்சும் ஒன்று பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். அங்கங்கே 1, 2 கொத்தமல்லி முளைச்சிருக்கு. நான் ஆக்சுவலி மல்லி விதை போடவே இல்லைங்க. ஆனாலும் அதுவும் அங்கங்கே ஒரு சில கொத்தமல்லிலாம் வந்திருக்கு. ஸோ அப்படி 1, 2 தப்பிச்சு வந்து அந்த கொத்தமல்லியில் தான் ஒரு சின்ன பாட் வந்து கட் பண்ணி இன்றைக்கி நம்ம சாம்பாரில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். என்ன தான் நம்ம காசு கொடுத்து வெளியில் வாங்கினாலுமே நம்மளோட ஓன் கார்டனில் விதைக்க விட்டு வந்த ஒரு பொருள், அதோட வந்துட்டு டேஸ்ட்டே வந்துட்டு தனியாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இதை நான் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தேன். அவங்க வாஷ் பண்ணிவிட்டு அழகாக சாம்பாரில் தூவிட்டாங்க. ஸோ இன்றைக்கி சாம்பார் வந்து ஃபினிஷ். அவ்வளோதான். இன்றைக்கி நாங்கள் காய் எதுவும் வைக்கல. ஏன்னா எனக்கும் உடம்பு சரியில்லை, அவங்களும் கஷ்டப்பட்டு குக் பண்ணதால் பொரியல் மாதிரி எதுவும் வைக்கல. அதுக்கு பதிலாக வடகம் ஏதாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கடைக்கு போயிட்டுருக்கேன். என் பையன் எங்கள் வீட்டில் இருந்தான்னா அவனும் கூட சேர்ந்து கடைக்கு வரேன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பான். என்னோடய பையன் வந்து எங்களோட மாமியார் வீட்டில் இருந்தான் அன்றைக்கி. அதனால் எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் சரி, கடைக்கு போகிறதுக்கும் சரி. இல்லைனா வீடியோவும் எடுக்க விட்டுருக்க மாட்டான். ஃபோன் கொடுமான்னு அழுதுருப்பான். கடைக்கு போகிறதா இருந்தாலும் எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லி ஒரே அழுதுருப்பான். ஸோ அவன் இல்லாமல் கடைக்கு போகிறதும் பரவாயில்ல, ஓகேவாக தான் இருக்குது. ஏன்னா இந்நேரத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிஸ்கட்டு, சாக்லேட்ஸ் ஏதாச்சும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருப்பான். ஸோ கடை வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒரு 2, 3 வீடு தள்ளி தான் கடை இருக்குது. டெய்லி இங்கே வந்து தான் நாங்கள் பால் வாங்குறது, மளிகை ஜாமான் வாங்குறது இதெல்லாம் பண்ணிப்போம். இது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஸ்மால் வில்லேஜ் மதுரையில். அதனால் பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரியோ காய்கறி கடை மாதிரிலாம் இருக்காது. ஒரு சின்ன மளிகை கடை, அங்கே தான் வந்துட்டு நம்ம எல்லாமே வாங்கிக்கணும். மளிகை ஜாமான் பொருள்லேருந்து காய்கறிலேருந்து எல்லாமே அங்கே தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் இன்றைக்கி பால், வடகம் பாக்கெட்டு, ஊறுகாய் பாக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே. ஃபைனலி த ஃபுட் இஸ் ஹியர். அவங்க அவ்வளோ ஓவர் ஹைப் கொடுத்த சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னவோ சொன்னாங்க, அல்வா மாதிரி வந்திருக்கு, அப்படி வந்திருக்கு, இப்படி வந்திருக்கு, தேன் மாதிரி இருக்குது, என்னோடய சாம்பார் சாப்பிட கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி இப்படின்னாங்க. அந்த சாம்பார் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். ஆக்சுவலி வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து குக் பண்ணி கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயந்தான், பெரிய சப்போர்ட் தான். நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு வந்துட்டு நான் ரொம்ப கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணுறேன் எப்போவுமே. பட் அட் த சேம் டைம் அவங்க ஒரு நாள் சமைச்சிட்டு அவங்க ஓவராக பேசுகிறது தான் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கடுப்பாகும். பட் இருந்தாலும் தட்ஸ் ஓகே. நம்ம ஹஸ்பண்ட் தானே நமக்கு சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க. இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுக்கலாம். சாப்பாடு ரெடியானதுக்கப்புறம் டிவியில் என்ன வீடியோஸ் போட்டுட்டு நம்ம சாப்பிட்றது அப்படின்றதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குங்க எங்கள் 2 பேருக்கும். ஒன்று நான் செக் பண்ணிவிட்டு எதுவுமே வீடியோஸ் நல்லா இல்லைனா நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். இல்லை அவங்க செக் பண்ணிட்டு இந்த வீடியோஸ் நல்லா நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. எங்களுக்கு என்னவோ ஒரு நல்ல வீடியோ, என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு நல்ல வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு அதை பார்த்துக்கிட்டே சாப்பிடும்போது அந்த சாப்பாடு வந்து நல்லா இறங்கும்.